அன்பானவர்களே, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா பத்தி எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கலிஃபோர்னியா மாகாணம், லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் வேகாஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க், இப்படி 50 மாகாணங்களை கொண்ட அமெரிக்கா. Do you know present situation is what? இப்போது தெரியுங்களா? எடுத்து காட்டுமா? அது ஓடிட்டு கிடக்குங்க ஏகப்பட்ட. ஒன்றுமே இல்லைங்க, நத்திங் இஸ் தேர். குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர் எடுத்துங்களேன். நம்ம ஊர் எடுத்துங்கன்னா ஃப்ரம் இதுலேருந்து எடுத்துப்போம், எக்மோர்லேருந்து அப்படியே போனால் அப் டு 100 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் வரும்? ஒரு விழுப்புரம் வரைக்கும் வருமா? ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நத்திங் வாஸ் தேர். ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தீக்கிரையாகி சாம்பலாக இருக்கிறது. கலிஃபோர்னியாவில் வந்து சுடுங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறாங்க, உங்களுக்கும் புரியாது. நான் பேசுகிறேன், எனக்கும் என்ன பேசுனேன்னு புரியாது. இன்றைக்கி காலம் அப்படி தான் இருக்குது. எவன் என்ன பேசுகிறான் எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. நான் பேசுகிறது உனக்கு புரியல, நீ பேசுகிறது எனக்கு புரியல. எனக்கு சரி, பட் ஃபேக்ட், வேறுபட்ட ஒரு ஹாலிவுட் சினிமா நகரம் அப்படின்னு சொன்னால் அது ஹாலிவுட் தான், லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா. ஓகேங்களா? இப்போ அங்கே வந்து பெரிய 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 மில்லியனர் 1 மில்லியன்னா எவ்வளோ? 10 லட்சமா? 1 மில்லியன் மீன்ஸ் 10 லட்சம். 1 பில்லியன்னா 100 கோடியா? ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், 1 மில்லியன் மீன்ஸ் 10 லட்சம். 1 பில்லியன்னா 100 கோடி. இந்த மாதிரி பில்லியனர்ஸ், பெரிய 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 பணக்காரங்க எல்லாம் வந்து ரோட்டில் வந்து அங்கே அந்த பக்கம் ரோட்டில் அகதிகள் முகாமில் ரொட்டி வாங்கி தூணுன்னு இருக்கிறான். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அமெரிக்கர்கள் கொஞ்சம் பாவம் பண்ணலை, அவ்வளோ பாவங்க பண்ணியிருக்கான். ரொம்ப பேர் சொல்லுவான், ஆமாம் ஆமாம் ஆமாம், போர்த்துகீசியர் எதுக்கு வந்து வந்தான், சிந்து நதி வழியாக எதுக்கு வந்தான், இந்தியாவை ஏன் கண்டுபிடிக்கணும்னு அவன் பிளான் பண்ணான், ஆசை பண்ணான், இமயமலை எப்படிலாம் தடுத்துச்சு. 2020 ஆண்டுகளுக்கு முன்னால் அலெக்சாண்டர் எதுக்கு வந்தான்? அலெக்சாண்டர் வந்து அந்த யாரோ ஒரு மன்னர் போரஸை ஜெயிச்சு அப்புறம் சரி பாப்பா அப்படி சொல்லி விட்டான். இல்லை, உண்மையிலேயே போரஸ்கிட்ட அவன் தோற்று போயிட்டானா? கிரேகத்திலேருந்து வந்தவன் அப்புறம் எதுக்கு ரஷ்யா பக்கத்தில் எங்கேயோ ஒருத்தர் போய் ஒரு இடத்துல செத்தான். போகும்போது நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு எதுக்கு வந்து அவன் காஃபின்ல இங்கே ஒரு வாட்டையை வச்சுட்டு அலெக்சாண்டர் எதையுமே எடுத்துகிட்டு போகலன்னு சொன்னான். இப்படி ஏகப்பட்ட கதைகள் ஒன்றாப்பா. இந்த கடல் ஓடிகள் இருக்காங்களா, கடல் ஓடுகள், அதெல்லாம் கடற்கொள்ளையர்கள் நிறைய படம், இந்த கரிபியன் என்னமோ சினிமா படம்லாம் ஏகப்பட்ட சினிமா படங்கள் இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன், விஷயத்துக்கு வரேன். தப்பு செல்லங்களா, தப்பு. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அதனால் இந்த சேனலில் பேசுகிறவனுங்க ரொம்ப பேர் பார்த்தா உருட்டுறாங்கப்பா, அப்படியே பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு உருட்டுறாங்க. அப்புறம் பாபா வாங்க சொன்னாங்க, எழுதி வச்சுட்டார், அது நடுவுது. நாஸ்ட்ராடமஸ் சொன்னார், அப்படியே வந்து நடுகுது. உருட்டுவதே வேலையாக போச்சு. என்ன பண்ணுறது, பாவம், பசி. ஏதாவது சோசியல் மீடியா, அதுவும் அமெரிக்கன்ஸு தான், யூடியூப்பு, அதுவும் நக்கின்னு போய்டுறோம். புதுசாக ஒரு கதையை ஒன்று கொண்டு வந்துட்டோம். அந்த சாட் ஜிபிடி இருக்குது இல்லையா, இந்த சாட் ஜிபிடி இருக்க, தட் இஸ், அதில் வந்து எது கேட்டாலும் அது சொல்லும். ஒரு 100 வார்த்தைகள், 100 வேர்ட்ஸ் இன்னும். உனக்கு என்ன வேணும், நான் சாகணும் அப்படின்னா அது உனக்கு வழி சொல்லி தரும். இல்லை, நான் வாழணுன்னாலும் அதுக்கு நீ இப்படிலாம் தப்பாக வாழணும்னு அதுவும் வழி சொல்லும். அந்த சாட் ஜிபிடி சர்வர் இருக்குல்ல, அந்த 100 வேர்ட்ஸ், அந்த 100 வேர்ட்ஸ் அதை நீ டைப் பண்ணி அது உனக்கு பதில் சொல்கிறதுக்கு அது வந்து எவ்வளோ வாட்டர் குடிக்குமா? 2 லிட்டர்ஸ் வாட்டர் தேவை. அந்த ஒரு 1 வார்த்தைக்கு இது மாதிரி
கோடி 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 கோடியான ஓப்பன் ஏஐன்றான், ஜிபி சிபி சாட்ன்றான். பட் அது குடிக்கிற வாட்டர், அதுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு உண்டான அது என்னென்னமோ அது விடு. நான் அதை பற்றி பேச வரல. எதை பற்றி பேசினாலும் எவனுக்கும் முதல்ல புரிய போகிறதில்ல. எனக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியாது. பட் ஒன்று மட்டும் ரொம்ப நன்றாக சொல்ல தெரியும், இது அழிவின் அடையாளம். ஆமாம், இங்கே இருக்கிற மூட நம்பிக்கைங்க, இங்கே எப்படி மூட நம்பிக்கை ஏகப்பாட்டம் இது இருக்குது. இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டு தான் அமெரிக்கன்ஸ். அவங்கள மாதிரி ஒரு மூட நம்பிக்கை உள்ளவன் உலகத்திலே இருக்க மாட்டான். ஆமாம், மெக்சிகோவில் இல்லாத வாட்டு அது விச்சஸ்னு யாரும் சூரியகாரிங்க அங்கே மெக்சிகன்ஸில் இல்லாதவங்களா? சரி, என்னென்னமோ நான் என்ன சொல்ல வரேன், நல்லா தெரிஞ்சுங்க. ஆமாம், இந்த ஈபிள் டவர் பார்த்துருப்பீங்க பாரிஸில். ஆமாம், எப்படி இருக்கும் அப்படியே இதோ இருக்குது, என் ஃபோட்டோவில் கூட இருக்குது. அங்கே கீழே வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, அப்படியே கொஞ்சம் அப்படியே அகலமாக, கொஞ்சம் அடியில் பேஸில் அப்படி அகலமாக இருக்கும். அப்புறம் அப்படியே லைட் இப்படி வந்து அப்படியே இட் வில் கோ லைக் திஸ். அப்படியே போ ஹைட்டாக போயிடும். புரியுன்னு நினைக்கிறேன். கீழே அகலமாக இருக்கும், போக போக அப்படியே குறுகிடும். இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் வச்சுன்னு இருப்பான். ஏன் எல்லா கோயிலையும் எடுத்துப்பார், தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் ஆகட்டும், எங்கெங்கேயோ எவ்வளவோ ஆலயங்கள் வேறு மாதிரி கட்டுறானுங்க. அது வேறு விஷயம். கட்டடக் கலைஞர்கள், வல்லுநர்கள், தூக்கணாங்குருவி கூட சூப்பர் இன்ஜினியர். தூக்கணாங்குருவியாவே கட்டடக்கலை கற்றுக் கொடுத்தான், அதுவே கட்டிக்கும். தூக்கணாங்குருவி தெரியுமா? மேலே ஒரு செம்மையாக அதுக்கு தனியாக 3 பெட்ரூமோ 2 பெட்ரூமோ வச்சுக்குவான். ஆமாம், 50 பெட்ரூம் வச்சுக்கிறான். இது ஏன் 50? 4 பேர் தான் இருக்கான். 4 பேர் அப்பா. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி 2 குழந்தைங்க. இந்த 4 பேருக்கு 50 பெட்ரூம் எதுக்கு? பிராத்தல் பண்ண போறியா? அட புறம்போக்குங்களா. ஸோ உலகத்தை நாசப்பட்டீங்கடா, இயற்கை பாவம். ரொம்ப அமேசான் காடை 20% இஷ்டம். அமேசான் காடு வந்து எப்படி தெரியுமா? அது வந்து உலகத்தின் நுரையீரல். சுவாசம் 20% சுவாசம் கொடுக்கக்கூடியது எது? அமேசான் காடு. அமேசான் காடு அந்த ஆறு, அந்த மிகப்பெரிய ஆறு. அது ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஏதோ சம்திங். அது பார்ப்போம் இங்கே போகுது. அது நம்ம கரெக்டாக கணக்கு தெரியாது. இன்னும் ரொம்ப அவசியம் போய் கூகுளில் கேடு, அது சொல்லும். என்ன சொல்ல வரேன்னா, அந்த சகாரா பாலைவனம் இருக்குது, அங்கே ஒரு 12 நாடுகள் இருக்குது. அமேசான் காடு ஒரு 6 பேர் சொந்தம்ன்றான். அதோ யானை உலகத்துக்கு பொதுவாக கொடுத்தது. அது உலகத்துக்கு இயற்கை பொதுவாக கொடுத்துருக்கு. இவன் என்னடானா எங்கள் 6 நாட்டுக்கு தான் அமேசான் காடு சொந்தன்றான். அவன் என்னடா அந்த 11 நாடுகளும் எனக்குன்றான். கடைசியில் உண்மை நிலை என்னன்னு பார்த்தா, அந்த மேன் அது பேர் அந்த சகாரா பாலைவனம், அங்கே அடிக்கக்கூடிய அந்த புழுதி காற்று, அந்த காற்று, இந்த காற்று எல்லாமே வந்து அப்படியே தள்ளுன்னு தள்ளி கொண்டு வந்து அமேசான் காட்டில் விடுது. ஸோ அந்த அமேசான் அந்த 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 ஆற்றில் வந்து எவ்வளோ பல்லுயிர்கள் இருக்கின்றன. எவ்வளோ டால்ஃபின்லாம் இருக்குது. டால்ஃபின், மங்கீஸ், கலர் மங்கீஸ், பறவைகள், எவ்வளோ தாவரங்கள், அது லோட்டு. அப்போ அந்த காற்றானது அங்கேருந்து எதையோ தள்ளி மண்ணுக்குன்னு எல்லாம் தூக்கின்னு வந்து அந்த ஆற்றுல போட்டு, அந்த ஆற்றுல வாழக்கூடிய பல்லுயிர்களுக்கு சுவாசத்தையும் உணவையும் தருகிறது. ஒரு காற்றுக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம், சிந்தனை மனுஷனுக்கு இல்லையே. நீங்களாம் வாழ தகுதியற்றவர்கள். ரொம்ப சீக்கிரத்தில் உங்கள் வாழ்வாதாரம் முடிய போகிறது. ஏன்னா நீ வச்சிருக்கிற காசு, பணம், கணம் எதுவும் உனக்கு பயன்படாது. யூ கோயிங் டு பி டை. ஐ நோ டு வெரி வெல். புரியுதா? ஒவ்வொருத்தவனும் சாக போறீங்கன்றதை மட்டும் மனதில் கொண்டு வாழுங்க. உதாரணத்துக்கு தான் நான் கலிஃபோர்னியா பற்றி சொன்னேன். கலிஃபோர்னியாவில் அந்த பெரிய பெரிய மெல்கிப்சன்லாம் அவருடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பேர் என்ன, கமலா ஹாரிஸ் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. வந்து நான் உனக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லின்னு இருக்கிறதுக்கு நான் இது கையேந்தி பணம் வச்சுன்னுக்கிறேன், சூடாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு மெனு கார்டு கொடுக்கறதுக்கு. பட் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். நான் இன்றைக்கி சொல்லலை, காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். பாவத்தின் சம்பளம் மரணம். பணத்தை துண்ண முடியாது.
ஸோ இப்போ அந்த ஈபில் டவருக்கு வரேன். ஈபில் டவர் எப்படி அந்த பேஸ்மெண்ட், அப்புறம் எப்படி அப்படி குறுகு 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 மேலே அந்த உச்சியில் இருப்பது பணம். அந்த டவுன் இல்லை, டவுன் மேன், அதான் கீழே அந்த பேஸ்மெண்ட், அங்கே இருக்கிறது பிணம். உச்சியில் இருக்குது பணம், கீழே கிடக்குது பிணம். யாருடைய பிணம்? அடிமைகளின் பிணம். இவ்வளோ அடிமைகள் அங்கே இறந்து போய் கிடக்குறான். ஒவ்வொருத்தனும் அவங்க டச்சிலேருந்து பிஸ்னஸ் பண்ண வந்தானா, கடுகு வியாபாரம் பண்ண வந்தானா, மிளகு வியாபாரம் பண்ண வந்தானா, ஆமாம் வியாபார ரீதியாக வந்தானாட பாவிகளா, பைத்தியக்காரர்களா? இல்லைடா, அவன் நாட்டுக்கு வேலை செய்வதற்கு அடிமைகளை பிடிக்க வந்தான். உள்ளே பூந்துவான் அத்தனை பேரும் அந்த காட்டுவாசிகள், பூர்வீக மக்களை அடித்து கிடிச்சு அள்ளின்னு போனானுங்க அந்த கப்பலில். இந்த திட்டு பசங்க தானே அந்த இதில். நான் இப்போ குறைஞ்சிருக்குது, என்னதான் குறைஞ்சிருக்குது. இப்போ கடல் மாதாவை நாசம் பண்ணின்னு இருக்கிறானு, கஞ்சா கடத்துறான், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ். அந்த இது ஓடுது தட் இந்த என்னமோ சொன்ன ட்ரையாங்கிளா, வாட் ட்ரையாங் சம் இன்னும் பட் இட்ஸ் அ குட் ஃபெமுடா. ஆமாம், ஃபெமுடா ட்ரையாங்கிள். இது வந்து அப்படி கப்பல் அப்படி ஃப்ளைட்டு போனால் அப்படி பிடிச்சி கூட எடுத்துக்குமா. நல்லா கதைடா அவங்க கதை. பேர்பட்ட கதைகள். அந்த இது அமெரிக்காவில் ஒரு இது ஒன்று உண்டு, என்னது ஏரியா 15. அந்த சிஐஏ அந்த லேபு கீபுலாம் நடத்துகிற ஒரு இடம். மிகப்பெரிய அமெரிக்கன்ஸ் வந்து அங்கே வந்து தான் அந்த எல்லாத்தையும் அந்த ஆயுத கிடங்கு, அந்த கிடங்கு, என்னமோ மிகப்பெரிய குண்டுகள் தயாரிப்பது, ராக்கெட்டு, மிசைல்ஸ், அது மாதிரி ஏகப்பட்ட. அவன் என்ன பண்ணுறான், அங்கே சிஏல அதை பற்றி பேசினாலே ஏதாவது தப்பாகிடும். ஆமாம், அதை பற்றி சிஏ பற்றிலாம் பேசக்கூடாது. அது ஏரியா 15 அதுக்கு பேர். ஏரியா 15 13 தெரியல. ஏரியா இருக்கும், கூகுளில் போய் பார். நான் அப்படியே ஏதோ மைண்டில் இருக்கிறது அப்படி சொல்லின்னு இருக்கிறேன். அப்படி நான் சொல்வதெல்லாம் உண்மையாகி விடாது. அப்படி தான் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட 100 மடங்கு அப்படியே பிரித்து பேசுவான். இந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறான், ஞாபகம் எழுதுனேன், அதெல்லாம் வெள்ளக்காரன் தான் எழுதணும். அவனுக்கு சாதகமாக எழுதிக்கின்னு அவள் தான். மற்ற சரித்திரங்கள் எவ்வளோ சரித்திரம், 200 வருடம், 300 வருடம், 5000 வருடம், எல்லாம் 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, எல்லா நூற்றாண்டுகளில் சம்மந்தப்பட்ட அந்த ஹிஸ்ட்ரியை எழுதணும். எல்லாருமே வெள்ளக்காரன் தான். அதுக்கப்புறம் இவனுக்கு எதோ தமிழாக்கம் பண்ணானுங்க, போனானுங்க, வந்தானுங்க, சிறுகதை, மயிர்கதை, அந்த கதை, இந்த கதை, நாவல்ஸ், ஈவல்ஸ் எல்லாமே அங்கேருந்து எடுக்கிறது, இங்கேருந்து போகிறது வருது. இங்கே ஒருத்தவனையும் எதையும் எழுதலை. அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி எழுதணும், அவ்வளோதான். அது நிறைய நல்லது இருக்குது, நிறைய பொய் இருக்குது, நிறைய உண்மை இருக்குதோ இல்லையோ அவங்க தெரியும். பட் அடிமைகள் அந்த பிணம் எது? நீ கட்டிருக்கிற பார் கோயில் எவ்வளோ பெருசு, அப்படி கோபுரம்னுவான். அது என்னமோ கோபுரம்னுவானுங்க. ஒவ்வொரு கோபுரத்துக்கு மேலே இருப்பது யார் தெரியுமா? பணம். அது என்னமோ அந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், அங்கே என்னமோ அரிசி இருக்குது, கவசம் இருக்குது, அது இருக்குது அப்படி சொல்லுவானுங்க. எல்லாமே போய் பிணம், பேஸ்மெண்ட். அடிமைகளை கொன்று குவித்திருக்கிறான் எல்லாருமே அமெரிக்கன்ஸ். அமெரிக்காவுடைய வேலையே அதுதான். எங்கேருந்து அந்த எவனாவது வந்தானா எவ்வளோடா அடிமைகள் வேணும்? 1000, 2000, 3000. அந்த ஓரங்களில் இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போய் கொண்டானுங்க. அதே மாதிரி தான் இங்கே இலங்கைகளை கூட இந்த தமிழ் மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஏதோ தேயிலை தோட்டம், அந்த தோட்டம், இந்த தோட்டம், அப்படி இப்படி சொல்லிட்டு இன்றும் அடிமைகள் இருக்கிறான். சூளை அந்த செங்கல் சூளை, அப்புறம் மேன் இந்த குவாரி, இன்றைக்கும் கொத்தடிமைகள் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து தாங்காது தம்பி. ரொம்ப நாளைக்கு நீ வாழ போகிறது இல்லை தம்பி. உதாரணத்துக்கு யோசிச்சுக்க, அதுதான் நான் சொன்னேன். கலிஃபோர்னியா, அமெரிக்காவின் அழகு கலிஃபோர்னியா, நியூயார்க், பாம்பே மாதிரி. ஆமாம், பாம்பே எப்படி திருட்டுக்கூடும். பாம்பே என்பது வந்து தாதாக்களின் புறப்படுது. திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, முள்ள மாதிரிங்க, முடிச்ச ஒழுக்கிறவங்க வாழற இடம். சென்னை மாதிரி. இப்போ சென்னை எப்படி? எல்லா திருட்டு பயிரும் சென்னையில் தான் இருக்கான். இப்போ கிராமங்களும் அப்படி மாறி போச்சு. அதனால் கிராமங்களை ரொம்ப வசதியாக நான் பேசுகிறதா நினைக்காத. ஒரு காலத்தில் கிராமம் ரொம்ப அருமையாக இருந்தது. காளைகளை அடங்கினா தான் கல்யாணமே கட்டிக்க முடியும். அப்போ தான் பொண்ணு கட்டி கொடுப்பான். இப்போ கோட்டரை அடிக்கிறதுக்கு போய் மாட்டம் அடிக்கிறான். கேவலம். வீரர்கள் சொல்லிக்கலாம். பார்டரில் வீரர்கள் உயிரை விடுறான் நாட்டை காப்பாற்ற.
இவன் குவார்ட்டருக்கு மாட்டை பிடிச்சிட்டு மாட்டை அடக்க போகிறோன்னு சொல்லிட்டு உயிரை விடுறான். இதில் வேறு தமிழக வந்து பரிசுகளாம் தராங்க. என்னது கிளாஸ், சட்டி பானை, சைக்கிளு. போகும்போது எப்படின்ட்டு மாடு அடக்கியிருப்பேன், அது 4 குத்து, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து ஒன்று குத்தி தூக்கி அந்தாண்ட போட்டிருக்கோம், வலி தாங்க முடியாத அப்படியே நம்ம தான் வச்சுருக்குறோமே டாஸ்மாக்கு. ஆமாம், குடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கும், தண்ணி வாங்குறதுக்கு கிளாஸ் வாங்குறதுக்கு காசு இருக்காது. இந்த கிளாஸ் அதை தான் பரிசாக கொடுக்குறார்கள். சட்டி பானையை எல்லா இடத்துலையும் அப்படி தான் கொடுப்பான். ஸ்கூலில் நீ ஓட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க, டிஃபன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டிஃபன் பாக்ஸ். நானே வாங்கியிருக்கேன். நான் படித்தது அந்த காலத்தில், நான் சின்ன பிள்ளையா இருந்த ரேஸில் ரன்னிங் ரோஸில் ஓடி ஜெயித்தேன். எனக்கு பரிசு கொடுத்தாருங்க. என்ன பரிசு தருமா? டிஃபன் பாக்ஸ். அந்த அது ஆயிடுச்சு அப்போ. நான் சொல்கிறதுக்கு அதிகப்பட்ட ஒரு 45 ஆண்டுகள் 45 வருடங்களுக்கு முன்பு. சரி விடு, நான் என்ன சொல்ல வரதை புரிச்சுங்க. பெரிய ஹாடி வீடு, கோழி வீடு, போலி வீடு, நாலி வீடு, வீடு, எந்த வீடு, மயிர் வீடு, எல்லா வீடும் மற்றும் இப்பொழுது நடு ரோடே வீடு என்று, அகதிகள் முகாமே சோறு என்று ஆகிவிட்டது பெரிய பெரிய பில்லியனர்ஸினுடைய வாழ்க்கை. அவனுங்களே அப்படின்னா அவனு சூரியனே நான் ஓட்ட போட்டுட்டு போயிடுவேன் அப்படி சொல்லுவான். ஒவ்வொரு நாட்டிலையும் இராணுவ தளம் வச்சுன்னு இருக்கிறான். ஆமாம், அப்படிப்பட்ட அமெரிக்கன்ஸாலே அந்த காட்டுத்தீயை அணைக்க முடியவில்லை. சாபத்தை வாங்கி கொண்டான். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் 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 பணம். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பணம் 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 பணம். எல்லாருமே பணம் பின்னால் ஓடும் என்று நினைக்கிறதுங்க. அப்படின்னா பணம் தான் முக்கியம். அப்படின்னா சென்டிமெண்ட்டு இப்போ நான்லாம் சென்டிமெண்ட்டு ஃபுட், பாசத்துக்கு அடிமையானவன். நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை பொண்டாட்டியை குழந்தைய சேர்ந்துடும். அதுக்காக தான் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துன்னுக்கிறேன். இன்ன வரைக்கும் ஒரு பொண்டாட்டி. ஆமாம், 38 37 38 சம்திங் 38 வருடமாக ஒரே பொண்டாட்டி கூட வாழறேன். ஸோ அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது, என்ன பார்த்துங்க. புரியுதா? ஆனானப்பட்ட அமெரிக்கா நம்பர் 1ன்னு சொல்லிக்கிறவன், எல்லாத்துலேயும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறவன், எங்களை அசைக்கப்பட குண்டு விற்கிறவன், ஆயுதங்கள் விற்கிறவன், எவன் சத்தாலும் பரவாயில்ல, காசை கொடு, ஆயுதத்தை வாங்கிட்டு போ. பீரங்கி வேணுமா? குண்டு வேணும், என்ன குண்டு வேணும், என்ன துப்பாக்கி வேணும்? ஆயுதத்தை விற்று வாழ்பவன் அமெரிக்கன்ஸ். அவன் நல்லவன் அல்ல. சரி, இங்கே அவனுமே நல்லவன் இல்லை. எதுக்கு அவனை எல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையா, கிழக்கு தொடர்ச்சி மலையா, இப்படி ஏகப்பட்ட மலையெல்லாம் வெட்டி தூண்டிங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் இனிமேல் உங்களுக்கு சாவு தான் சமாச்சாரம். சங்கு அதனால் சமாச்சாரம். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைகள் பலிகடாவாக காசாவிலெல்லாம் பார்த்தா 45,000 பேர்கிட்ட ஒரு 1.25 வருஷத்தில் இறந்து போயிருக்காங்க. 45,000 பீப்புள்ஸ். இப்போ என்னமோ போர் நிறுத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20ஆம் தேதி வேறு நம்ம தலைவர் ட்ரம்பட் இன்னும் நான் கூட வச்சுருங்க. அங்கே இருக்குது இல்லை, அங்கே ட்ரம்பட் பார்த்துக்குங்க. ஒரு பயடம் அங்கே எந்த ஒரு இந்தியனையும் அவங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆமாம், அமெரிக்கன்ஸ்லாம் அவருக்கு முக்கியம். அதனால் அங்கே எவனும் இந்தியாலாம் எத்தனையோ பேர் 40-50 லட்சம் பேர் எல்லாம் கிஞ்சாபிலாம் இன்றைக்கி இல்லை, நேற்று இல்லை, அந்த காலத்துலேயும் அங்கே பெரிய 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 ஆட்கள் எல்லாம் இந்தியர்கள். கலிஃபோர்னியாவிலே ரொம்ப பெருமா. கலிஃபோர்னியா எங்கே இருக்கிறாங்கலாம் நியூஸ்லாம் போட மாட்டானுங்க. பார்த்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சு புத்தி வந்து திரிந்து வாழுங்கள், அல்லது கண்டிப்பாக அங்கே இருக்கிற காட்டுத்தீ இங்கே வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். சிந்தித்துப்பா, செயல்படு, மாற்றி யோசி, பட் திருந்தி வாழ். ஜான் பாஸ்கோ இப்படி தான் பேசுவேன். புரியுதா? ஜான் பாஸ்கோ எவ்வளோ பேரில் ஒருத்தவன் நீயே கணக்கு போட்டு சொல். ஆமாம், 100ல் ஒருத்தவனா, 1000ல் ஒருத்தவனா, லட்சத்தில் ஒருத்தவனா, கோடியில் ஒருத்தவனா? யார் ஜான் பாஸ்கோ என்பதை நீயே அறிந்து கொள். நான் என்னை அறிந்திருக்கிறேன். நீயும் உன்னை அறிந்து கொண்டால் என்னை போல் வாழ முடியும். உன்னை அறிந்து கொள், உன்னை ஃபாலோ பண்ணு, உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வாழ். உன் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இயற்கையை சீண்டாதே. எல்லாம் இயற்கையின் செயல், உன் செயல் அல்ல.
புரியுதா? உன்னுடைய செயல் ஒன்றும் இல்லை இங்கே. இயற்கையின் செயல்தான் எல்லாமும். ரொம்ப கோவத்தில் இருக்குது இயற்கை. பார்த்து நடந்துக்க. அப்புறமா முடிஞ்சா பாரு, பார்க்கலனா ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். திஸ் இஸ் மை டியூட்டி. ஐ வாண்ட்ஸ் டு ஸ்பீச் ஆல்வேஸ் திஸ். எனக்கு இடப்பட்ட கட்டளை நான் செய்கிறேன். கேட்டால் கேட்கலன்னா போ. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன்.